அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, இன்று மன்னரை என்றால் என்ன, அது எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொலியில் காணப்போகிறோம். அல்லாஹு தஆலா இவ்வுலகிற்கும் மறு உலகிற்கும் மத்தியில் இன்னொரு உலகத்தை அமைத்து வைத்துள்ளான். அது மரணத்திற்கு பிறகிலிருந்து மறுமை நாள் ஏற்படும் வரை இருந்து கொண்டே இருக்கும். அவ்வுலகிற்கே பர்ஜக் மன்னரை உலகம் என்று கூறப்படும். இவ்வுலகிற்கே கபர் என்று கூறப்படுகின்றது. மனிதன் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்பட்டாலும் அல்லது வேறு எந்நிலையில் இருந்தாலும் அவனிடத்தில் மிக கடினமான தோற்றத்தில் இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவர்களின் நிறம் கருமையாகவும் கண்கள் நீல நிறமாகவும் இருக்கும். அவர்களில் ஒருவருக்கு முன்கர் என்றும் மற்றொருவருக்கு நகீர் என்றும் கூறப்படும். அவ்விருவரும் அந்த மையத்திடம், உனது இறைவன் யார், உனது தீன் எது என்று கேட்பார்கள். பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பித்து இவர்கள் யார் என்று கேட்பார்கள். அந்த மையத் முஃமினாக இருந்தால் அந்த கேள்விகளுக்கு இவ்வாறு பதில் கூறும். அதாவது, எனது இறைவன் அல்லாஹ், எனது தீன் இஸ்லாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று அவர் சரியாக பதில் கூறி முடித்த பிறகு அவருக்கு நரகத்தின் கொடிய காட்சிகள் காண்பிக்கப்பட்டு, நீர் இங்குதான் செல்ல வேண்டி இருந்திருந்தது, ஆனால் அல்லாஹு தஆலா உம்மை அதிலிருந்து காப்பாற்றி விட்டான் என்று கூறப்படும். பிறகு அவருக்கு சொர்க்கத்தின் இன்பகரமான காட்சிகள் காண்பிக்கப்படும். பிறகு அவருக்காக சொர்க்கத்து விரிப்பு விரிக்கப்படும். இன்னும் அவருக்கு சொர்க்கத்து ஆடைகள் அணிவிக்கப்படும். அவருக்காக சொர்க்கத்து கதவுகள் திறந்து வைக்கப்படும். அவருடைய கபரு விசாலமாக ஆக்கப்படும். இன்னும் அவருடைய அமல்கள் மிக அழகிய முகத்துடனும் நறுமண மிக்கதாக அவருக்கு முன் காட்சி தரும். அன்புள்ளம் கொண்டவர்களே, அதன் பிறகு அவர் மகிழ்ச்சியாக, இறைவனே மறுமை நாளை ஏற்படுத்துவாயாக, இறைவனே மறுமை நாளை ஏற்படுத்துவாயாக, நான் என் மனைவி மக்களுடன் சொத்து செல்வங்களுடன் மற்றும் பாக்கியங்கள் ஆகியவற்றை அடைய விரும்புகிறேன் என்று கூறுவார். அப்படி அந்த மையத் இறை விசுவாசியாக இல்லையெனில் அவ்வானவர்கள் வினாக்களுக்கு அவன் கத்தி கூச்சலிட்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறுவான். பிறகு அவனுக்கு சொர்க்கத்தின் இன்பகரமான காட்சிகள் காண்பிக்கப்படும். நீ ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்து வந்திருந்தால் நீ தங்குமிடம் இதுவாக இருந்திருக்கும் என்று கூறப்படும். பிறகு அவன் அல்லாஹு தஆலாவின் தண்டனையில் பிடிக்கப்படுவான். அவனுக்கு கீழாக நெருப்பு கங்குகள் விரிக்கப்படும். இன்னும் அவனுக்காக நரகத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படும். வானவர்கள் இரும்பு சம்பட்டியால் அவனை அடிப்பார்கள். வலி தாங்க இயலாமல் அவன் கத்தி கூச்சலிடுவான். அக்கூச்சல் சப்தத்தை மனித வர்க்கம் மற்றும் ஜின் வர்க்கத்தை தவிர மற்றெல்லா படைப்பினங்களுக்கும் செவியேற்கும். இன்னும் அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும் அளவுக்கு அவனது மன்னரை அவனை நெருக்கும். சிறப்பானவர்களே, மன்னரைக்குள் ஈமான் கொண்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வின் அருள்களும் பாக்கியங்களும் மலை போல் பொழிந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலாவின் இந்த பாக்கியங்களும் தண்டனைகளும் மையத்தின் உடல் மற்றும் உயிரோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அந்த மையத்தின் உடல் மண்ணோடு மண்ணாய் போயிருந்தாலும் சரி, அல்லது நெருப்பிலிட்டு சாம்பலாக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அல்லது தண்ணீரில் மூழ்கி கரைந்து போயிருந்தாலும் சரி, அல்லது விலங்குகளும் பறவைகளும் மீன்களும் அந்த மையத்தை மென்று விழுங்கி செமித்து போயிருந்தாலும் சரி, மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்ட மையத்திற்கு காலையும் மாலையும் அவனுடைய தங்குமிடம் சொர்க்கம் அல்லது நரகம் காண்பிக்கப்படும். சொர்க்கவாசிக்கு சொர்க்கத்தை காண்பித்து நன்மராயம் கூறப்படும். நரகவாதிக்கு நரகத்தை காண்பித்து அவனுடைய அச்சத்தை அதிகரிக்கப்படும். மன்னரை உலகம் என்பது சத்தியமாகும். ஒவ்வொரு முஃமினும் அதை நம்பிக்கொள்வது மிகவும் அவசியமாகும். அன்புள்ளம் கொண்டவர்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகிற்கு நம்மை தயார் செய்வதற்காகத்தான் அனுப்பியுள்ளான். எனவே நாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டும் என்று கூறி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.